ராதாபுரம் கால்வாய் சார்ந்த 17,000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு தண்ணி கொண்டு போனோம்னா இந்த தோவாளை கால்வாய் வழியா தான் தண்ணி கொண்டு போகணும். இது வந்து நாம இருக்கிற இடம் இந்த தோவாளை கால்வாய் ஆலந்துறையாறு ஆறு வந்து கிராஸ் ஆகிற அந்த இடத்துக்கும் பக்கத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப வந்து கால்வாய் பராமரிப்பு பணி அப்படிங்கிற பேர்ல இப்ப இந்த தோவாளை கால்வாய் 2 சைடும் லைனிங் இருக்கு. சிமெண்ட் வச்சு நல்லா கட்டி எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பெட்டும் வந்து தளமும் வந்து ஃபுல்லா லைனிங் உள்ள சிமெண்ட் தளம். ஆனா அந்த வண்டியை இறக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த சைட்ல வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாட்டு இந்த கனரக வாகனங்களை இந்த பொக்லைன் இயந்திரங்களை வந்து இறக்கி அந்த கிளீன் பண்ண போறேன், பாசி எடுக்க போறேன், இல்ல மண் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இறக்குறாங்க. அப்ப அந்த சிமெண்ட் சுவர்கள் அவ்வளவுமே அப்படியே நொறுங்கி அந்த இடத்துல உட்கார்ந்துருது. இந்த இடங்கள்ல இருந்து தான் திரும்ப அந்த இடங்கள்ல மரங்கள் முளைக்கிறது, செடிகள் முளைக்கிறது, புல்லு பாசிகள் வளர்றது. ரெண்டாவது அந்த இடங்கள்ல இருந்து அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால்வாய் உடைப்பு வந்து ஏற்படுறதும் இந்த மாதிரி இடங்கள்ல தான். இது வந்து தோவாளை கால்வாயில ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல, பல இடங்கள்ல இதே மாதிரி உடைப்புகள் வந்து பொக்லைன் இயந்திரங்களை வச்சு உள்ள பராமரிப்பு பணி செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல கால்வாய்களை உடைக்கிற பணிகளை தொடர்ந்து வருஷா வருஷம் பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து இன்னைக்கு இந்த ஆண்டு ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் இந்த கால்வாய் தண்ணியை நிறுத்திட்டு தோவாளை கால்வாயில இன்னைக்கு உடைச்சு போட்ட இந்த இடம்.